17 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி டிவியில் போட்டு நம்ம நிறையா தடவை பார்த்து ரசித்த ஒரு படம் மறுபடியும் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணும்போது அதுவும் அது கூட ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த 6 படத்தை விட இந்த ரீரிலீஸ் படத்துக்கு தான் மக்களை அதிக ஆதரவு கொடுத்து அதுக்கு தான் பெரிய வசூல் எடுத்திருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ நேற்று திங்கட்கிழமை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்ததாக தலைநகரம் 2 பாயுமொழி நீ எனக்கு, தூமம் மலையாள படம், அப்புறம் 1920 ஹாரர் படம், அது ஒரு ஹிந்தி படம். ஸோ அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் 26 இயர்ஸ் ஆஃப் சூரிய வம்சம். ஸோ 26 வருஷம் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மயக்கம் என்ன படம் தான். அந்த படத்தில் ஓட 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 தூரம் குறையல அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டோட விஷுவல் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து விக்கி விஜே ஸ்டேட்டஸ், அவர் பேர் தெரில. அப்புறம் ஷர்வின் அப்படிங்கிறவர், ராஜா டேலர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேம் என்ன பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அப்புறம் நம்ம சேனலில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டன் கொடுத்து மெம்பர் ஆகிக்கலாம். அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் எனக்கு எதாவது தனிப்பட்ட முறையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ண சொல்லி நான் சொல்லலை, யூடியூப் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். தூமம் படத்தோட Day 4 கலெக்ஷன் கேரளாவில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 54 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் கேரளாவில் மட்டும் 4 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 2 லட்சம். ஸோ ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ஓரளவுக்கு ஒரு பெட்டரான வசூல் தான் எடுத்திருக்கு. ஸோ 6 கோடியை இந்த படத்துக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸுக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா இது வரையும் ஷேர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ஒரு 3.5 கோடி கிட்ட வந்திருக்கு. அப்படியே இன்னும் ஒரு 2.5 கோடி கிட்ட வர வேண்டியது இருக்குது. வருதா இல்லையா அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். 1920s ஹாரர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 98 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 4 நாள் கலெக்ஷன் 6 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 38 லட்சமும். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பெருசு, 27 கோடி. ஸோ போர் தொழில் படத்தோட Day 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 39 லட்சமும், வேர்ல்டு வைடு 46 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 24 கோடியே 38 லட்சமும், வேர்ல்டு வைடு 30 கோடியே 25 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல், ஒரு பெரிய ஷேரு, பெரிய ப்ராஃபிட்டு எல்லாத்தையுமே கொடுத்த படம். இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே ஒரு டாப் 5 ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் மூவினா இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பாயுமொழி நீ எனக்கு Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 96 லட்சம் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 12 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5 கோடி. ஸோ இவங்க ஒரே ஒரு பங்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 பங்கு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். தலைநகரம் 2 Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் 1 கோடியே 32 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 45 லட்சமும். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அப்படிங்கிறவர் விஜய் துரை, தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவரோட ஆரம்பகால படங்கள் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் முக்கியமாக 6 கேண்டில்ஸ் அப்படின்னு ஷியாமை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். ஒரு பயங்கரமான படம், எல்லாருமே பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த டைரக்டர் எதுக்கு இந்த மாதிரி படங்கள் இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, நடுவில் இருட்டுன்னு கூட ஒரு படம் பண்ணார், அப்பா ஆள விட்றா சாமி அப்படின்னு இருக்கும். ஸோ நல்ல டைரக்டர்லாம் அப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலேருந்து வெளில சில விஷயங்களை சொதப்பி வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் விஜய் துரை முக்கியமான ஆள். அதுக்கடுத்ததான் ஆதிபுருஷ் Day 11 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2 கோடியே 57 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 87 லட்சம்.
ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக இந்தியா முழுக்க இதுவரையும் 11 நாளில் வசூல் பண்ணது அப்படிங்கிறது 314 கோடியே 51 லட்சம். ஓவர்சீஸில் 72 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 387 கோடியே 46 லட்சம். ஒரு பெரிய வசூல் அப்படின்னாலுமே இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது பெருசு. இவங்க விற்றுருக்கிறது அப்படிங்கிறது 260 கோடி கிட்ட ரைட்ஸுக்கு தேட்டருக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா இன்னும் இவங்க வந்து ஒரு 80 கோடி 90 கோடி கிட்ட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ வேட்டையாடு விளையாடு நிறையா பேர் இந்த ரீரிலீஸை வந்து பார்த்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக எல்லாரும் சொன்ன ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேங்க டிவிலையோ இல்லை தேட்டர்லையோ, ஆனால் மறுபடியும் இப்போ ரீரிலீஸில் போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனக்கு என்னமோ பயங்கரமான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா இந்த கதையே இந்த படமே ரீரிலீஸ்க்கு ஏற்றது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ காலத்துக்கு இதை வந்து இந்த காலத்தில் எடுத்தால் தான்ப்பா. சில படங்கள் இருக்கும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்திருப்பாங்க, கிடப்பிலே கிடக்கும். 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது அந்த டைமில் எடுத்தது அவ்வளோதான், இது அவுடேட்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த அவுடேட்டட் ஸ்கிரிப்ட் கிடையாது இது. இப்போ போர்த்தொழில் எப்படி நம்ம ரசித்தோமோ அதே மாதிரியே இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ரிலீஸ் ஆகிருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். ஒரு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு வேளை வேட்டையாடு விளையாடு அப்படின்னு கமல் சார் வந்து நடிச்சிருக்காரு. கௌதம் மேனன் தான் வந்து இப்போ தான் எடுக்கிறாரு. அந்த படம் 2006 ரிலீஸ் ஆகல, 2023 தான் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்தியாவிலே ஒரு பெரிய ஹிட்டு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ இந்த படத்தோட வசூலுக்கு போயிடலாம். நேற்று திங்கக்கிழமை ஆனாலுமே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. 56 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ டோட்டலாக 64 லட்சம். இது வந்து ஒரு பெரிய ரீரிலீஸ், வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் ரீரிலீஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்தியாவில் அதுலேயும் முக்கியமாக சவுத் இந்தியாவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் கூட மோஸ்ட்லி நிறையா தேட்டரில் ரிலீஸ் பண்ணல. இங்கேயே தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா தேட்டர் நிறைய ஊர் விடுபட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. இல்லைனா அந்த தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தேட்டர் ஓனர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. ஏங்க இந்த 6 படங்கள்லாம் வந்ததுங்க, அதை நாங்கள் வாங்கின காசு பயங்கர லாஸ்லாம் ஆகிருக்குங்க, அதை நாங்கள் இந்த வேட்டையாடு தாங்க சரி கட்டிட்டு இருக்கோம்லாம் சில தியேட்டர் ஓனர் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியுது. சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த படம் வாங்கினதுக்கு வந்து பயங்கர லாஸ் ஆகிடுச்சு, அதை நான் இந்த படத்துல இருந்து சரி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப இந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே தமிழ்நாட்டில் 2 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 2 கோடியே 44 லட்சம் எல்லா இடத்தையும் சேர்த்து, கேரளா கர்நாடகாலாம் சேர்த்து 2 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் ரீரிலீஸில் 5 கோடி வசூல் பண்ண படமாக இருக்கும். ஸோ வசூல் பண்ணிடும் அப்படின்னு தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ மாமன்னன் வருவதாக கூட மாமன்னனுக்கு போட்டியாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அது எப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சூரியவம்சம். ஸோ 26 இயர்ஸ் ஆஃப் சூரியவம்சம் இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்து மேலோட்டமாக இது வந்து டோட்டலாக இவ்வளோ கலெக்ட் ஆச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக சரத்குமார் நான் சொன்னேன்ல இப்போ கூட ரீசெண்டாக அந்த நட்புக்காக படத்தை சொல்லும்போது அந்த சமயத்தில் பயங்கர பீக்கில் இருந்தார். அவர் நடித்த எல்லா படமே சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக சூரியவம்சம் ஒரு பெரிய ஹிட்டு, அந்த இயர்லேயே ஒரு ஹையஸ்ட் கிராசர் கலெக்ஷன் மூவியாக அமைஞ்சது. ஸோ இப்போ இந்த படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சரத்குமார் 2 கேரக்டர்லையுமே பின்னி பெடல் எடுத்திருப்பார். ஒரு பக்கம் ராதிகா, ஒரு பக்கம் தேவயானி. முக்கியமாக இந்த படத்தில் மணிவண்ணன் வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். பயங்கர மியூசிக்லேருந்து எல்லாமே விக்ரமனோட அந்த இது இருக்குல்ல பவரு, ஸோ நம்ம அந்த சென்டிமெண்ட் பவர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பீக்கில் போன படம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி கூட நீங்கள் டிவியில் போட்டால் பயங்கரமாக டிஆர்பி ஏறக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 1 கோடியே 20 லட்சம். தமிழ்நாட்டில் 18 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன். அப்புறம் வேர்ல்டு வைடு வந்து 19 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 10 கோடியே 85 லட்சம் அப்போவே கிடச்சிருக்கு. ஒரு பெரிய வசூல், பெரிய ஷேரு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.